Dear all, welcome to my channel Yours Simply Lia. இன்னைக்கு செகண்ட் பார்ட் பன்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 லுல்லு பேண்டா. அடட, இது என்ன? லுல்லு பேண்டாக்கு ஒரு ஸ்மால் தொப்பி வந்துருச்சே. கிராச்சட் தொப்பி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. நீங்கள் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த ஷார்ட் என்ன அழகாக உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. நிஜமாவே அவர் ப்ரே பண்ணுற பொசிஷனுக்கு போயிட்டாரு. இந்த நமாஸ் தொப்பி சலாட் தொப்பி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ தென் கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நைஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லுன்னு. இவருக்கு பார்த்தா இப்போவே போய் சலா மேட்டில் நின்று நமாஸ் படிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். வாவ், அமேசிங் இல்லை? இந்த அனிமலுக்கு எவ்வளோ ஒரு பெரிய காட் மேலே நம்பிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பன்னி ஆனியன் ட்ரே கீழே என்ன தேடி கண்டுபிடிக்குது, அதாவது வெப்பு. அதுக்கு வெப்பு ரொம்பவே பிடிக்கும். சம்டைம்ஸ் ஏன் இப்படி உட்காந்துருப்பாருன்னு தெரியுமா? கையில் கீரல் விட்டுட்டா ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. அவரை பார்க்கும்போது இன்னும் அவங்க மேலே எங்களுக்கு ரொம்ப அன்பு தான் வரும். இப்போ பாருங்கள், நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃபுட் எல்லாமே. அதெல்லாம் சாப்பிடாம அதில் இருக்கிற அந்த கிளாத்தில் இருக்கிற த்ரெட்டை இழுத்தி சாப்பிட ட்ரை பண்ணுவார். என்னதான் நம்ம நியூட்ரிஷியன் உள்ள ஃபுட்ஸு ஆல்மண்ட் அந்த மாதிரி கொடுத்தோம்னா கூட அவங்களுக்கு சில திங்ஸ் நமக்கு அன்னோன்னாவே இருக்குது. வெப்பு, பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் போய் அவங்க பைட் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துக்குவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கணும். ஏன்னா பன்னீஸை புரிஞ்சிக்கணுன்னா ரொம்ப நேரம் இல்லை, அன்பு போதும், ஆதரவும் போதும். ஸோ ரொம்ப ஸ்வீட்டான பர்சன்ஸ். இப்போ இந்த பன்னிக்கு நம்ம எடுத்து அப்சைட் டவுன் கொடுத்து கொஞ்ச நேரம் குழந்த மாதிரி வச்சு நம்ம பார்த்தா அது கொஞ்ச நேரம் நம்ம கூட கோஆப்ரேட்டிவாக இருக்கும். ஆனால் இது பார்க்கும்போது பாருங்கள், டிட்டோ ஒரு ஸ்மால் பேபி, ஜஸ்ட் பார்ன் பேபி மாதிரி தான் இருக்குது. ஆனால் குசும்புத்தனம் அதிகமாக பண்ணுது. ஆனால் இவருக்கு விடாமல் இதே மாதிரி பிடிச்சி வச்சு என்ன பண்ணலாம், காலை ஆட்டலாம். அவருடைய நோஸ் பார்த்தீங்களா எப்படி ஆடிட்டே இருக்குது. இப்போது அவங்க தூத்தை கூட நம்ம பார்த்துக்கலாம். வாவ், க்யூட்டான 4 டூத் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க. உங்கள்கிட்ட ஒரு ஸ்மால் ப்ரெஷ் இருந்தால் வித்தவுட் பேஸ்ட் இவங்களுக்கு ப்ரெஷ்ஷும் பண்ணி விட்டுடலாம். இவங்களோட இயரும் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. பன்னியோட டூத் மறுபடியும் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போது நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா பன்னியோட டூத் தெரிஞ்சது. ஸோ அவங்க நோஸும் ஷேக் ஆகிட்டே இருக்குது, ப்ளஸ் அவங்க டூத்தும் தெரியுது. சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி மில்க் டூத் மாதிரி தானே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஹியூமன் பேஸ்டு. இப்போ இந்த பன்னிக்கு நம்ம தூங்க வைக்கும்போது அவங்க ஹவுஸில் விட்டு இதே போல் பெட்ஷீட்டை ரேப் பண்ணால் நல்ல ஸ்லீப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பன்னியை நெயில்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீங்களே பார்க்குறீங்க, ஸ்க்ராட்ச் விட்டுடுறாங்க. ஸோ தட் ஒரு சலூன் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போய் கட் பண்ண பார்த்தோம். ஆனால் அது அங்கே செட் ஆகலை. ஸ்லைட்டாக ப்ளீடிங் வந்துடுச்சு. ஸோ நோ பேனிக். அப்படி உங்கள் பன்னிக்கு ப்ளீடிங் ஏதாச்சும் ஏற்பட்டால் இமீடியட்லி கோல்டு கிளாத்தில் நல்லா ரப் பண்ணி அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தா போதும். கோகோனட் ஆயில் ப்ளஸ் டர்மரிக் சேர்த்து அதில் அப்ளை பண்ணிங்கன்னா சில நேரங்களில் கரெக்ட் ஆகிரும். பார்த்து தான் நம்ம அதுக்கு கட் பண்ணணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சலூன் ஷாப்பில் செட் ஆகலைன்னு அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஒரு பெட் கிளினிக்கில் செஞ்சுக்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு பன்னிக்காக ஃபுட்டு தேவை இல்லையா, செப்பரேட்டாக அவங்களுக்கு ஒரு பிளேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டு அதே இடத்துல பாட்டி பண்ணுவாங்களாம். அதுக்காக அவங்களுக்கு ஒரு சாண்ட் வைஸ் ஒரு ஹவுஸும் நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுலேயே அவங்க போய் அது பண்ணிடுவாங்க. அந்த டேமிங் எசென்ஷியல். ஏன்னா பிகாஸ் பெட் வளர்க்குறவங்களுக்கு வீடும் க்ளீனாக இருக்கணும், ப்ளஸ் பெட்டு மேலே நம்ம ஆங்கிரியும் படக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளோ அன்பாக நம்ம பார்த்துக்கிறோம்னு இறைவன் பார்த்துட்டே தான் இருப்பார். அப்புறம் நம்ம இறைவனுக்கு சாட்சியாக சொல்லப்படும். ஏன்னா நாங்கள் ஒரு உயிரினத்துக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது பெருசு இல்லை, அவங்கள பெட்டாக பார்த்து நல்லபடியாக வளர்த்து அவங்கள சந்தோஷமாக வைத்து கொள்ளணும். அதுதான் எங்களுக்கு இறைவன் கொடுத்த கட்டளை. அதில் நாங்கள் நடந்துக்கணும். இது பாருங்கள், நம்ம பன்னி எவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக அமர்ந்துட்டு இருந்தது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் அப்படி உட்காருவார். சில டைம் வெக்ஸ் ஆச்சுன்னா அவங்க ஃபேவரட் பிளேஸ் இருக்கிற இடத்துல விண்டோ சைடில் போய் அமர்ந்துருவார். ஹலோ சார், என்ன உங்களுக்கு டென்ஷன்? இப்போ இந்த சார் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் அவங்களுக்கு ஃபேவரட் கிளாத். எப்போவுமே அது அது ஒரு கிராஸ் மாதிரி நினச்சி டிக் பண்ணிகிட்டே இருக்கார்.
சம்டைம்ஸ் சிப்ஸ் ட்ரை பண்ணலாம், அதுவும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கிறிஸ்பியான திங்ஸ் தான் வந்து பன்னீஸ்க்கு ரொம்பவே லைக்கு. அதே போல் வுட்டு, ஸ்ட்ராங் வுட் இருக்கும், ஈட்டிங் வுட் கூட கிடைக்கும். கொஞ்சம் வந்து நம்ம வந்து பென்சில் செல்ஸ் மாதிரி வுட் இருக்கிற எல்லா வுட்டும் கொண்டு வந்து நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஹாப்பியாக கொஞ்சம் வந்து அவங்க பைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு சர்ச்சிங் டெண்டன்சி இருக்காது. அகெயின் சார் வந்து ஒரு ஓரம் கட்டி உட்காந்துட்டாரு. எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு லுல்லு பெண்டா பன்னிக்கு. ஆனால் அவருடைய இயர்ஸ் பார்த்தா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சார் வந்து என்ன சாப்பிட்டுட்டு இருக்காரு, காலிஃப்ளவரோட லீவ்ஸு. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்ட ஃபுட்டு. நாம் வந்து கொஞ்சம் கோகோனட் ஷெல்ஸையும் எப்போ எடுக்கிறோமோ அந்த ஷெல்ஸையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஏன்னா அதில் இருக்கிற நார் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுதான் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கோம், ரெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணுறதுக்காக. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ட வாட்டி அவங்களே தானாக அந்த இடத்துக்கு போய் ரெஸ்ட் ரூமும் பண்ணிடுவாங்க. இந்த டைமிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஸ்மால் டிப்ஸாக எடுத்துக்கோங்க. டெஃபினெட்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சில டைம் அவங்க ரொம்பவே அவங்க வந்து ஸ்னிஃபிங் பண்ணுற டெண்டன்சி அதிகமாக இருக்கும். அவங்க நோஸ் வந்து ரொம்பவே ஸ்னிஃப் ஆகிட்டே இருக்கும். எப்போவுமே பன்னி பெட்ஸுக்கு நாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே நம்ம ட்ரீட் பண்ணணும். நாங்கள் அவங்க பாட்டுக்கு இருக்காங்கன்னு சொல்லி விட்டுட்டோம்னா அவங்க கொஞ்சம் வைல்ட் ஆகிடுவாங்க. நம்மளோட சென்ஸ் ஆஃப் அஃபெக்ஷன் அவங்களுக்கு எப்போவுமே நம்ம காட்டிகிட்டே இருப்போம். அப்போ தான் அவங்க எங்களுக்கும் மதிப்பாங்க. இல்லாட்டி அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கமாக இருந்துருவாங்க. அப்பப்போ 1 ஹவருக்கு ஒன்ஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லைஸாக தட்டி விட்டு அவங்க தலை மேலே அப்படியே கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட் கொடுத்தோம்னா அவங்க வந்து எங்களுக்கு எப்போவுமே விட்டு போக மாட்டாங்க. இவங்களோட பியூட்டி என்னென்னா, நாம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா அன்பாக அவங்களே வந்து நம்ம நடந்துட்டு இருக்கும்போது இல்லை சில சமயம் நம்ம சிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களே வந்து நமக்கு காலில் தட்டி கொடுத்து அங்கே நம்ம கால் முன்னாடியே உட்காந்துக்குவாங்க. இது பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இவர் வந்து எங்கே பார்த்தாலும் ஸ்னிஃப் பண்ணிவிட்டு ஓடிட்டு ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஆக்சுவலி பன்னீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கிளியர் அண்டு க்ளீன் அனிமல். ஏன்னா நம்ம என்ன டேம் பண்ணுறோமோ அதே அவங்க ஃபாலோ அப்பும் பண்ணிடுவாங்க. தனியாக வந்து அவங்களுக்கு பாட்டி பண்ண, யூரினேட் பண்ண ஒரு பிளேஸ் நம்ம சொல்லிட்டோம்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே உட்கார வைக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அந்த ஒரு செக்மெண்ட்டை லேர்ன் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அவங்க வந்து ஏதாச்சும் நம்ம சாப்பிட்ற மாதிரி பார்த்து அவங்களும் அதே மாதிரி இன்டராக்ட் ஆகிடுவாங்க. வாட்டர் எப்போவுமே ப்ரொவைட் பண்ணணும். ப்ளஸ் நம்ம வந்து ஒரு தட்டில் மாதிரி வச்சிடணும், அதுலேயும் அவங்க சாப்பிடுவாங்க. அதே போல் இந்த கிளாஸ் மாதிரி இருக்கிற திங்ஸில் அவங்களே எடுத்து சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருக்கும். டேம் ஆகி இருக்கிற அனிமல்ஸ் இருக்கட்டும், பெட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா அது நம்ம போலவே இன்டராக்ட் ஆகி காமிச்சிட்ருக்கோம். இப்போ க்ரீன் பீஸ் சாப்பிட்டுட்ருக்காரு சாரு. என்ன ஒரு அமைதியான சூழ்நிலை பார்த்தீங்களா? இதே போல் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜ்ஜீஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளாரை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ட்ரை ரோஸ் பெட்டல் ஃப்ளார் வந்து பயங்கரமாக லைக் ஆகி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பன்னி பெட் வளர்த்துறீங்கன்னா இதெல்லாம் ட்ரை செஞ்சு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிஜமாகவே உங்கள் பன்னி லைக் செஞ்சதுன்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோக்கு நீங்கள் ஹிட் பண்ணி லைக் கொடுத்துருங்க. ரியலி சொல்கிறேன், எப்போவுமே ஒருத்தருக்கு டென்ஷனாக இருந்தால் இந்த மாதிரி பெட்டோடு இருக்கும்போது ஹாப்பினஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஹே, அதுக்கப்புறம் கிராம்டால், பனானா, சில கிராஸ் வச்சுருக்கேன். எதுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஷின் மார்க்கும் வரும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே செஞ்சு ஒரு பிஸ்கெட் செய்யலான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். என்னுடைய டாட்டருக்கு இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து செஞ்சு பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார போதும் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் இருக்கிற வந்து நார் டைப் வந்து அது மிக்சியில் பயங்கரமாக சவுண்ட் க்ரியேட் பண்ணுது. நீங்கள் மட்டும் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஃபைனலி அது வந்து நான் மிக்சியில் போட்டு எடுத்துட்டேன். அரைச்ச பிறகு பணியாரம் மேக் பண்ணுற ஒரு பேனில் வச்சு அது வந்து ஒரு ஷேப் கொடுத்து, ஒரு பிஸ்கெட் ஷேப் கொடுத்து அது வந்து ஹீட் பண்ணுறோம். பெட்டர் மைக்ரோவேவ் அவனாக இருந்ததுன்னா அது கிறிஸ்பியாக நல்லா டோஸ்ட் ஆகி வந்துடும். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பிஸ்கெட் பன்னிக்காக செஞ்சிட்ருக்கோம்.
நாம் வந்து அவனுக்கு டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா சார் என்ன பண்ணுறாருன்னா, லுல்லு பேண்டா சார் வீட்டில் இருக்கிற ஷூ பாக்ஸ், அப்புறம் ஜூட் பேக்கில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் அந்த ரோப்பு அது எல்லாமே கடிச்சு வைக்கிறாரு. அவர் அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு வந்து அது ரைட் ராங்குன்னு புரிய வைக்கிறதுக்குள்ளார போதும்னு ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் ரெடி ஆகிருச்சு. ஸோ கிராஸ், பொட்டுக்கடலை, பனானா, ஹனி எல்லாம் சேர்ந்து அவனில் வச்சு அதர் தென் தவா டோஸ்ட் பண்ணி பிஸ்கெட் கொடுத்து பார்த்தோம். ஒரு ஆசையாக கொடுத்தோம்னா நமக்கு மனசு வைக்க சார் அப்படியே பார்த்தாரு, ஸ்னிஃப் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. 1 மணி நேரமாக ட்ரை செஞ்சு இவருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் வெளியில் போய் ஃப்ரெஷ்ஷான கிராஸ் எல்லாம் பறித்து டாகெல்லாம் யூரின் பண்ணாமல் இருக்கிற கிராஸை பார்த்து கொண்டு வந்து கழுவி வாஷ் பண்ணி மிக்சரில் போட்டு பிஸ்கெட் செஞ்சு கொடுத்து பார்த்தா ஆக்டிங் போட்டுட்ருக்காரு சாப்பிட்ற மாதிரியா. இப்போ இதெல்லாம் சாப்பிடாம வெப்பு, குப்பை என்ன அழுக்கு இருக்கோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாராம் இவர். நாம் நல்லபடியாக வச்சுக்கலான்னு இந்த சாருக்கு இவ்வளோ நல்ல ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணோம்னா, இந்த சார் பார்த்தா இந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு வேண்டிய ஃபுட்டெல்லாம் இல்லாத ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாரு. நெக்ஸ்ட் இந்த சாருக்கு பெட்னால் ரொம்பவே பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் பெட்டில் ஏறி வந்து உட்காந்துக்குவார். ஆல்சோ பார்ட்டியும் பண்ணிடுவார். இந்த பெட்ஷீட் கேம் வந்து இந்த சாருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது மறைச்சி வச்சுட்டு பெட்ஷீட் மேலே போட்டோம்னா மறைஞ்சி இருந்து பார்ப்பார். இது ஒரு கேம் பிளே தான். ஒரு ஸ்மால் குழந்தைங்க இருந்தால் நம்ம விளையாடுவோம் இல்லையா, பூச்சாண்டி காட்டி, அதே கேம் தான் நம்ம பன்னியோட விளையாண்டு பாருங்கள். ரொம்ப அமேசிங்காக இருக்கும். வாவ்! அகெயின் அவருடைய ரெஸ்டிங் பிளேஸ் எங்கேன்னு சொல்லுங்கள். அவங்களோட செப்ரேட்டான ஒரு விண்டோ தான். அங்கே போய் அடிக்கடி அவர் அப்படியே ஜாலியாக உட்காந்துருவார். டோயின்னு சொல்லி பார்த்தா அங்கே தான் உட்காந்துட்டு இருப்பார் இந்த பியூட்டிஃபுல் லுல்லு பேண்டா. உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல் லுல்லு பேண்டா பிடிச்சிருக்காங்களா? டெஃபினெட்லி எஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு ஜாலியாக எந்த திங் டார்கெட் பண்ணுவாருன்னு தெரியல. அவரே ஆகி போய் அவங்க அப்பாவோட தொப்பி மேலே உட்காந்துட்டாரு. அவருக்கு ஸ்மால் தொப்பி கொடுத்தது நினச்சி இது பிக் தொப்பி மேலே ஒரு ஆசை போல். சார் பார்த்தீங்களா எது வரலையும் திங்க் பண்ணுறாருன்னு. ரொம்ப உஷார் இல்லை. லுல்லு பேண்டா பற்றி ஏதாச்சும் ஒரு 2 லைன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவருக்கு வந்து நியூஸ் பேப்பர் போட்டு ஒரு ஓரமாக நம்ம எப்போவுமே சேஃப்டியாக ட்ரெயின் பண்ணுற வரைக்கும் இது ட்ரைனிங் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அங்கே பாட்டி ஏதாச்சும் பண்ணாருன்னா அங்கேருந்து அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் தான் நான் சொல்கிறேன். நம்ம லுல்லு பேண்டா கொடுக்குறப்பெல்லாம் எல்லாமே வாங்கி சாப்பிடாது. அது எப்போ தேவையோ அதே வந்து காலில் வந்து ஹிட் பண்ணி எங்களுக்கு கூப்பிடும். இது பாருங்கள், நம்ம லுல்லு பேண்டாக்கு வந்து கார்ட்டூன் வாட்ச் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருக்காரு. அவர் சென்சிபிள். ஏன்னா எப்போவுமே அவர் கேட்குறாருன்னா 2 இயர்ஸும் மேலே வந்து ஏறிடும். அதுதான் ஒரு சிம்டம்ஸ். அவர் நல்லா உத்து பார்த்துட்ருக்காரு. அவரோட கவனம் வந்து டிவியில் இருக்குதுன்னு சொல்லி இது டினோட் பண்ணுது. நான் சொல்கிறது ரைட் தானே? நெக்ஸ்ட் இப்போ லுல்லு பேண்டாக்கு ஷவர் கொடுத்துடலாம். அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறோம். ஷவர் ஜெல்லெல்லாம் ஊற்றி ஆக்கிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஹாட் வாட்டரும் நம்ம சேர்த்துக்கலாம். பபிள்ஸ் உள்ள எல்லா இடத்துலையும் நிறைய தண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் தான் நம்ம ஹாட் வாட்டர் போடுறோம். போட்டுட்டு கரெக்டாக டெம்பரேச்சர் வந்து பேலன்சிங் டெம்பரேச்சராக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் பன்னி இருந்ததுன்னா இதே போல் நீங்கள் ஷவர் கொடுக்கலாம். ஷவர் வந்து ரொம்ப எசென்ஷியல். நம்ம பன்னி லுல்லு பேண்டாவுக்கு ஷவர்னால் ரொம்ப பிடிக்கும். இவர் எப்பவுமே வந்து தண்ணிக்குள்ளார போக மட்டும்தான் பயப்படுவார். சில நிமிடங்களுக்காக. சில நிமிடம் கழித்து ரொம்பவே என்ஜாயும் பண்ணுவார். அது பார்க்க தான் கண்கள் தேவை. ஸோ உங்கள் பன்னிக்கும் நீங்கள் இதே போல் ஷவர் கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். வித்தவுட் உங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் இந்த ஆக்ட் வந்து எந்த குழந்தைங்களும் பண்ணக்கூடாது தனியாக. ஏன்னா ஒரு அனிமல் வந்து ஹார்ம் ஆகக்கூடாது. கண்ணுலேயும் மூக்குலேயும் ஐஸ்லேயும் நோஸ்லேயும் தண்ணி போகாமல் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப பாவம். எங்களை நம்பி அது வந்து குளிப்பாட்டிகிட்டு இருக்கோம்.
இப்போ பாருங்கள், இந்த பன்னி வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிரும். தண்ணி போட்டாலே அவனுடைய பாடி ஃபுல்லாகவே ரொம்பவே ஹார்ட் ஆகி அப்படியே ஸ்டிஃப் ஆகிரும். அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு பயமா இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம், சாவடிக்க போகிறோமோன்னு சொல்லி அது பயந்துட்டு அந்த மாதிரி ஸ்டிஃப் ஆகிருமோன்னு சொல்லி தெரியாது. இருந்தாலும் நம்ம பயப்படாமல் அவனை வந்து ப்ரொசீஜர் வைஸ் குளிப்பாட்டி தொடச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷவரும் கொடுத்தாகணும். ஷவர் வந்து ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப வலிக்கும், பெயின் ஆகிடுவான். ஸோ தட் நல்லா அவனை வந்து க்ளோத்தில் வச்சு நல்லா வைப் அவுட் பண்ணிவிட்டு காய விடணும். ஆனால் அந்த பன்னீஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, அவங்களே வந்து ரொம்பவே பாடியை இந்த மாதிரி ஒரு மசாஜிங் மாதிரி கொடுத்து எல்லாம் தொடச்சி விட்டுக்குவாங்க. இந்த பியூட்டிஃபுல்லான சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹென்ஸ் நீங்கள் வந்து உங்கள் பெட்டை பற்றியும் எங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours டெஃபினெட்லி தேவை. ஏன்னா அவங்கள ஷவர் கொடுத்து அதுக்கப்புறம் வைப் அவுட் பண்ணி நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் லைட்டான ஒரு ஹீட் கொடுத்து அவங்களுக்கு ட்ரை பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க நல்லா வந்து புஷி அந்த மாதிரி புஷி கேட் இருப்பாங்களே அதே மாதிரி தான் ஒரு புஷ் மாதிரி அவங்க பாடிக்கு கொண்டு வரத்துக்கு 2 to 3 hours ஆகிரும். ஆனால் அந்த நாள் எப்படின்னா, ஒரு ஸ்மால் பேபி சைல்டு வந்து குளிச்சா அந்த நாள் ஃபுல்லாகவே தூங்குவாங்கல்ல, அதே ஸ்டோரி தான். இவங்களாலேயும் அந்த ஃபுல் டே வந்து ஒன்றும் ப்ராப்பராக சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக ஷவர் கொடுக்கறதுக்கு 1 hour பிஃபோர் நம்ம ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு ஷவர் கொடுத்தோம்னா இதே போல் ஃப்ரெஷ்ஷான பன்னி உங்களுக்கு உங்கள் வீட்டில் கிடைச்சிருவார். பன்னிக்கு ஷவர் கொடுக்கறதும் ஹேர் ட்ரையர் போடுறதும் ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் வச்சு போடணும். வித்தவுட் யுவர் பேரண்ட்ஸ் இந்த ஆக்டை நீங்கள் டெஃபினெட்லி ட்ரை பண்ணவே கூடாது. அவங்களுக்கு ஹார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தான் இறைவன் தண்டனை கொடுப்பாரு. டியர் சில்ட்ரன்ஸ், டியர் வியூவர்ஸ், ஓகே, ப்ளீஸ் ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன். பெட் லவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற ஒவ்வொரு விஷயமும் சில்லியாக இருந்தாலும் செஞ்சிட்டே தான் இருப்போம். அவங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்காக சில வுட்ஸு எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்கோம். சின்ஸ் லுல்லு பேண்டாக்கு அதை பற்றி கேரே இல்லை. அவருக்கு என்ன தேவையோ அவர் அதுதான் எடுப்பார். இதே போல தான் சில டைம் ப்ளே பண்ணார், சில டைம் அது வேண்டான்னு சொல்லி அவரே அங்கே இருந்து ஜம்ப் பண்ணி ஓடிட்டார். இந்த பொசிஷன் ஸ்லீப்பிங் பொசிஷன். சில டைம் இவர் வந்து ஸ்னாரிங் பண்ணுவார், கொராட்டை பயங்கரமாக விடுவார், சின்ன குழந்தை மாதிரி தூங்குவார். இந்த பொசிஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எந்த ஒரு பெட்டாக இருந்தாலும் அவங்களும் எங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா எங்களை விட்டு நகர்ந்து போகவே போகாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மனிதர்களாக கிடைக்கிற ஒரு ஹார்ட் பிரேக்னால இந்த பெட்ஸ் எல்லாம் நாங்கள் வளர்க்கும் போது அவங்க மேலே இருக்கிற அன்பும் பாசமும் ஒரு மனிதர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஹியூமன் கைண்டு கிட்ட ரொம்பவே கோபம் ஜாஸ்தி. அவங்கக்கிட்ட போய் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதே அனிமல்ஸாக இருந்தால் அவங்க எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அன்பாக பாசமாக நம்ம கூடயே இருந்து நம்மளுக்கு மகிழ்விப்பாங்க. இது ஒரு காட் கிஃப்ட், கிரேட்டர் காட் கிஃப்ட். இவர் பாருங்க, இந்த உட்காந்துட்டு இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்களா, என்ன ஜாலியாக அமோகமாக உட்காந்துட்டு இருக்காருன்னு. வெளியில் வந்தால் ஓடுறது, எல்லா வெப்ஸ் எல்லாம் சாப்பிட்றது இவருடைய தொடர்ந்த பழக்கமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபுட்டு சாப்பிடும்போது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கணும். பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் நம்ம பிளாக் பண்ணோம்னா மட்டும்தான் அது நெக்ஸ்ட் டைம் அந்த ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிய வரும். நாம் ஸ்பீக் பண்ணுற லாங்குவேஜும் அவங்களுக்கு தெரியும், திட்டுனா கூட அவங்களுக்கு தெரியும், கோபம் கூட வரும். இந்த ஸ்வீட்டான லுல்லு பேண்டாவோட இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் உங்களோட ஆன்சரை எதிர்பார்க்குறேன். உங்கள் நேமோட ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வித்தவுட் யுவர் நேம் எனக்கு வந்து அன்னோன்னாக இருக்கீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் வந்து ரொம்பவே ஹார்ட்டியஸ்ட் தேங்க்யூ வெரி மச் கன்வே பண்ணிக்கிறேன். ஆல்சோ தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் ஹாப்பியாக லைக் ஷேர் பண்ணி என்ஜாயும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதோட டைட்டிலோட உங்கள் நேமோட நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு லுல்லு பேண்டாகிட்ட ஒரு டாய் கொடுத்து விளையாண்டு பார்த்தோம். அது ஒரு பிளாஸ்டிக் டாய்.
என்ன சார் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டாயை வந்து பார்த்து பார்த்து விளையாடுறாருன்னு சொல்லி நம்ம நினச்சி பார்த்தா நம்ம கண்ணுக்கு தப்பாக போகிருச்சு. சாருக்கு அதில் உள்ள பிளாஸ்டிக் மேலே தான் விருப்பம். அப்புறம் அந்த டாயோட 2 கையும் இல்லை, காணாமல் போகிடுச்சு. எங்கன்னா சாரோட ஸ்டொமக்கில் தான் இருக்குது. ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வர என்னன்னா, இந்த மாதிரி அந்த கெமிக்கல் உள்ள டாய்ஸில் உள்ள பொருளெல்லாம் சாப்பிட்டதுன்னா அதுக்கு வந்து மேபி டெட் கூட அப்பியர் ஆகலாம். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ வர வர லுலுபெண்டா கொஞ்சம் பெருசாகிட்டார், பெரிய சைல்டாக மாறிட்டு வராரு. ஸோ தட் இப்போ வந்து நம்ம பேச்செல்லாம் கேட்குறதே இல்லை, தான் ராஜான்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் நம்ம அவுட்டிங் எடுத்துகிட்டு போகும்போது லுலுபெண்டாக்கு அங்கே உட்கார வச்சு காலிஃப்ளவர் ப்ரொவைட் பண்ணாங்க அந்த ஹோட்டலில். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஈகராக நல்ல பையன் மாதிரி சமத்து பையன் மாதிரி உட்காந்து சாப்பிட்டாரு. அந்த காட்சியை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. லுலுபெண்டா ஸ்லீப்பிங் பண்ணுற பாஸ்கெட்டில் அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த மாதிரி தான் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு ஸ்னேக் மாதிரி நானே பயந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ப்ரொவைட் பண்ணலான்னு கப்பில் கொண்டு வந்து அவங்கள வாட்டரும் ப்ரொவைட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக ஹாப்பியாக அதில் வாட்டர் சாப்பிட்டது. அதே சீன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்போவுமே அனிமல்ஸ்க்கு தாகம் எடுக்கும், அப்படியே விட்டுற முடியாது. வெரைட்டி ஆஃப் மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான லுலுபெண்டாவை நெக்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணலாம். அன்டில் தென் யுவர் சிம்பிளி லியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஆல்வேஸ் யுவர் சிம்பிளி லியா.